இந்த உலகம் ஒரு நாள் முடிந்து போகும். உன் வாழ்க்கையும் ஒரு கதையாக முடியும். ஆனால் அதற்கு பிறகுதான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகும். நீ மரணமடைந்தவுடன் உன்னை கபரில் வைக்கிறார்கள். அந்த இருள், அந்த அமைதி, அந்த தனிமை, பதவி இல்லை, பணம் இல்லை, யாரும் இல்லை. 2 வானவர்கள் வருவார்கள். அவர்கள் கேட்கும் 3 கேள்வி: உன் இறைவன் யார்? உன் மார்க்கம் என்ன? உன் நபி யார்? நம்பிக்கை உள்ளவன் சொல்லுவான், என் இறைவன் அல்லாஹ், என் மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லுவான். அவனுக்கு கபர் சொர்க்கத்தின் தோட்டமாக மாறும். ஒளி இருக்கும், அமைதி இருக்கும், இறைவனின் அருள் இருக்கும் அவனுக்கு. ஆனால் நம்பிக்கை இல்லாதவன் சொல்லுவான், பதிலே சொல்ல முடியாமல் தவிப்பான், எனக்கு எதுவும் தெரியாது என்று கூறுவான். அவனுடைய கபர் நெருப்பின் குழியாக மாறும். அவனுக்கு அழுத்தமும் வேதனையும் பயமும் தான் பிஞ்சும். இது எல்லாம் நியாய தீர்ப்பு நாள் வரும் வரை நடக்கும். அதனால்தான் இன்று உன் வாழ்க்கையை சரி செய். தொழுகை, நல்ல செயல்கள், அல்லாஹுவின் நினைவு. ஏனென்றால் நாளை கபரில் நம்முடன் வருவது நாம் செய்த நற்செயல்கள்தான். அல்லாஹ் நம்மை கபரின் வேதனையிலிருந்து, கபருடைய வேதனையிலிருந்து காப்பாற்றுவானாக.